கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு தேவச்சனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். வார்த்தை என்ற மன்னா பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை வாசிப்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். பிரியமான தேவச்சனமே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்காமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சில பேருக்கு நம்ம பார்க்கும்பொழுது எதை பார்த்தாலுமே பயம். சில ஜனங்களுக்கு, சில பேருக்கு, சில கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு கூட எதை பார்த்தாலுமே பயம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை பார்த்து தான் இந்த நாளில் நீங்கள் பயப்படாதீங்க, நான் உங்களுக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்கிறேன்ப்பா, பயமுள்ள ஆவியை கொடுக்கல. நம்ம கிறிஸ்துவத்தில் நெருங்க 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 தான் இந்த பயமுள்ள ஆவி நம்மளை விட்டு வெளியேறும். பிரியமான தேவச்சனமே, நம்ம தைரியமாக இருக்கணும், பலமுள்ள ஆவியாக இருக்கணும்னு சொன்னோம்னா நம்ம கிறிஸ்துவத்தில் நெருங்கணும். நெருங்கும் பொழுது தான் நமக்குள்ள சும்மா வீணா எந்த காரியத்தை பார்த்தாலும் நம்ம பயப்படுவோம். அந்த பயத்தின் ஆவி நம்மை விட்டு வெளியேறும். பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி. ஆண்டவர் என்னென்ன கொடுக்குறா பாருங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவி, 3 ஆவியை நமக்கு கொடுக்குறா. எப்படி இருக்குன்னு நல்லா ஸ்ட்ராங்காக இருப்போம். நம்ம அப்பொழுது நம்ம யாருக்கும் பயப்பட மாட்டோம். கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழும். அவருக்கு மாத்திரம் பயந்து வாழும்போது அடுத்தது நமக்கு பலம் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுக்கிறார். பலமாக இருப்போம், அன்பாக இருப்போம். எல்லா ஜனங்களோடும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளும் மிருக ஜீவன்களோடு கூட அன்பாகத்தான் இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க அவ்வளோ அன்பை தேவன் அவர்களுக்குள்ள வைத்திருக்கிறார். சில பேர் மாத்திரம்தான் முரட்டாட்டமாகவே இருக்கிற. அவர்களை பார்க்கும்போதே தெரிந்து கொள்ளலாம் இவர்கள் இன்னும் கிறிஸ்துவுக்குள் சரியானபடி வரவில்லை என்று சொல்லி. ஏன்னா நம்முடைய தேவன் அன்பானவர். அவர் பயமுள்ள ஆவியை நமக்கு கொடுக்கல, தைரியமுள்ள ஆவியை கொடுத்துருக்க. அப்போ அவர் எவ்வளோ தைரியமாக இருப்பார். அதனால் பிரியமான தேவச்சனமே, நாம் தைரியத்தோடு அன்போடு பலத்தோடு கர்த்தரிடத்தில் நம்ம கிட்டி 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 சேருவோம். இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். இந்த நாளை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையை நாம் அப்படியே விசுவாசிப்போம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரப்பா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்களுக்கு நீர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவியெல்லாம் நீக்கிப்பட்டதுக்காக ஸ்தோத்திரப்பா. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஆண்டவரே, அநேக தேவ பிள்ளைகள் பயப்படுகிறாங்க ஆண்டவர். எல்லா காரியத்துக்கும் பயப்படுங்க. இது எப்படி ஆகும், இது எப்படி முடியும், இது எப்படி நடக்கும் என்று சொல்லி கலங்கி நிற்கிறார்கள் ஆண்டவரே. ஒரு விசை இந்த வார்த்தை அவளை ஆற்றி தேற்றட்டும்பா. அந்த வார்த்தை அவளோட கூட பேசட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை உம்மாண்டவளை கொண்டு வந்து சேர்க்கட்டும் அப்பா. இந்த வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தையா இருக்கிறபடினால் அந்த பிள்ளைகளை தேற்றட்டும் ஆண்டவரே, தேற்றட்டும் அப்பா. ஆண்டவரே, அவர்கள் பயப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் ஃபேஸ் பண்ணுகிற அளவுக்கு தேவன் நமக்கு தைரியத்தின் ஆவியை கொடுத்திருக்கார், நல்ல பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கார் என்று சொல்லி அவள் புரிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நமக்கு ஸ்தோத்திரப்பா. அன்பு கொடுத்திருக்கிறீங்க, சந்தோஷ சமாதானத்தை கொடுத்து விடு. பிள்ளைகளை சரியான பாதை நடத்துவீராக. இந்த வார்த்தை அப்பா, இந்த பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும்படியாய் கட்டளையிட்டு செபிக்கிறேன்ப்பா. இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தால் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். நமக்கு ஸ்தோத்திரம்.